Hi friends, welcome to Fragrance of my life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக ஒரு எம்மியான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். 3 லேயர் ஜெல்லி மூஸ் கேக் தான் வந்து செய்ய போறோம் இன்னைக்கு. இந்த கேக்கை வேலண்டைன்ஸ் டேக்கு சர்ப்ரைஸா வந்து செய்யலாம், உங்க ஆனிவர்சரிக்கு செய்யலாம், பர்த்டேக்கு செய்யலாம், சும்மாவே செஞ்சு சாப்பிடலாங்க. இந்த கேக் வந்து செய்யறது வந்து ரொம்பவே ஈஸி, சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஹேண்ட் விஸ்க்லேயே வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு வந்து நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். முட்டை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக ஒரு 1/2 கப் வந்து கர்டு வந்து சேர்த்துக்கணும், தயிர். இப்போ இந்த முட்டை கூடயே ஒரு 1/2 கப் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரையையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். வெண்ணிலா எசன்ஸாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது வந்து நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைங்க, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கேக் செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஜலிச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடில் இருக்கிறதுலாம் நல்லா வலிக்கிறதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ஓவராகவும் வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு கேக் டின் எடுத்து நான் இன்றைக்கி ஹாட் இன் ஷேப்பில் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் வந்து ஹாட் இன் ஷேப் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் வந்து இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பேக்கிங் ஷீட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து இந்த பேக்கிங் ஷீட்டில் வந்து உங்களோட மவுல்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு வந்து ஆயில் இல்லைனா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றிடலாங்க. பேக்கிங் ஷீட் இல்லைனா எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. டின்னில் வந்து ஆயில் ஆர் பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மைதாவை வந்து தூவி விட்டுட்டு எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸ் மைதாவை வந்து தட்டி விட்டுறணும். கேக் பேட்டரை வந்து எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து டேப் பண்ணிக்கோங்க ஒரு 2 தடவை. அவனை ஏற்கனவே வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதில் வந்து வச்சிடலாம். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி. அப்புறம் வந்து ஒரு 25 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். ஆனால் வந்து 20 மினிட்ஸ்லேருந்தே நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவன் இல்லாதவங்க ஒரு குக்கரில் இல்லைனா வந்து பாத்திரத்தில் கீழே வந்து உப்பு வந்து கொட்டிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த டின் வந்து உள்ளே வச்சிடணுங்க. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து எடுத்தது. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு டூத் பிக் விட்டு நீங்கள் வந்து குத்தி பாருங்கள். அதில் வந்து ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. குக்கரில் வந்து எப்படி வந்து சாஃப்டாக வந்து கேக் செய்யலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து பேசிக் வெண்ணிலா கேக்ஸ் வந்து செஞ்சு வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே கொடுக்குறேன், அப்புறம் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மேலே இருக்க லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கத்தியை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ஷேப்பாக வந்து கட் ஆகும். கேக் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை மறுபடியும் இந்த டின்லேயே வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மூஸ் வந்து செய்யணும். அது வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் செய்கிறேன். அதுக்காக ஸ்ட்ராபெரிஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் ஸ்ட்ராபெரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா பியூரி மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க இந்த ஸ்ட்ராபெரியை. இப்போ வந்து எடுத்து நம்ம இந்த சைடில் வச்சிடலாங்க. இப்போது நம்ம மூஸ் செய்கிறதுக்காக நம்ம வந்து 1 கப் வந்து விப்டு க்ரீம் எடுத்துக்கணும். விப்டு க்ரீமை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். நல்லா வந்து அப்படியே வந்து க்ரீம் வந்து நம்ம அந்த பவுலை வந்து கவுத்துனாலும் வந்து நம்ம வந்து அந்த க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது, அந்த மாதிரி ஆகணும். நம்ம வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் வந்து இதை வந்து பீட் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வரதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 15 to 20 மினிட்ஸாவது எடுக்கும். நீங்கள் பீட் பண்ணும்போது என்னடா நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆகாதீங்க. நீங்கள் பீட் பண்ண வந்துடும்.
இந்த விப்டு க்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமும் வந்து ஜில்லுன்னு இருக்கணும், அந்த பவுலும் வந்து ஜில்லுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து வந்துடும். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சைடில் இருக்கிறதுலாம் வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டு திருப்பியும் வந்து பீட் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா வந்து கீழே வந்து நீங்கள் ஐஸ் போட்டு பவுலில் வந்து வச்சுட்டு அந்த பவுலுக்கு மேலே இந்த பவுல் வந்து வச்சுட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வந்து கவுத்துனாலும் வந்து அது கீழே விழக்கூடாது. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி பியூரியை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பியூரி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் இன்னும் கொஞ்சமாக நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். விப்பிங் க்ரீம் வந்து கிடைக்காதவங்க வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கிடைக்கும் நம்ம ஊரில் வந்து ஈஸியாக, அது கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு செகண்ட் லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து அந்த கேக் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டின்னில் வந்து செகண்ட் லேயராக வந்து இதை ஊற்றணும். அதுக்கு முன்னாடி கேக்கு மேலே வந்து கொஞ்சமாக சுகர் வந்து ஒரு கப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த சுகர் சிரப்பை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்ட்ராபெரி மூஸை வந்து மேலே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மூஸ் வந்து அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட வந்து சர்வ் பண்ணலாம் ஒரு கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த லேயரை வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வந்து வச்சிடணும். மினிமம் ஒரு 2 hours நீங்கள் வச்சாதான் வந்து இந்த லேயர் வந்து நல்லா உங்களுக்கு செட் ஆகும். இப்போ தேர்ட் லேயருக்காக ஒரு கப்பு தண்ணி, அதில் வந்து ஒரு 10 grams 10 கிராம் வந்து அகர் வந்து சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணுங்க. இந்த அகரை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தூள் தூளாக ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த அகர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச அகர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு கப்பு வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இந்த அகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையணும். அப்படியே வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியவே கூடாது. அந்த மாதிரி கரையிற மாதிரி நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடுச்சு, ஒன்றுமே இல்லை இப்போது. மோஸ்ட்லி இது கரையிறதுக்கு 10 to 15 minutes ஆகுங்க. சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். நீங்கள் வெறுமனே ஜெல்லியாகவும் இது வந்து செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே அகர் வச்சு மில்க் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்றதும் வந்து வீடியோ இருக்குது, வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 drops வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த கலருக்காக. ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லாதவங்க ரெட் ஃபுட் கலரும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 tablespoon சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சுன்னா நம்மளோட ஜெல்லியோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சமாக வந்து சூடு ஆறட்டும். ஜஸ்ட்டு வந்து 5 நிமிஷம் தாங்க, இல்லைனா ஜெல்லி வந்து இந்த பாத்திரத்துலேயே வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம அந்த கேக் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராபெரி பீசஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாவது கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஜெல்லி வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆறி இருக்கும். அந்த மிக்சரை வந்து அந்த தண்ணியை வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற்றுங்க. இல்லைனா நம்ம வந்து அந்த ஜெல்லி வந்து விழுற ஃபோர்ஸுக்கு வந்து அங்கங்கே பள்ளம் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற்றிக்கோங்க. எல்லா சைடுமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த மூஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக வந்து மேங்கோ பியூரியும் வந்து சேர்த்திங்கன்னா மேங்கோ மூஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் செட் ஆகிறதுக்கு மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வந்து வைக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஜெல்லி வந்து நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. தொட்டு பாருங்கள், ஜெல்லி வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஜெல்லி செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சைடில் வந்து ஒரு கத்தியை வச்சு நம்ம ஜஸ்ட் வந்து எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே கவுத்துனீங்களா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த கேக் வந்து அந்த பிளேட்டில் வந்து விழுந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங் ஷீட்டை வந்து எடுத்துடலாம். நம்ம அப்படியே நீங்கள் வந்து இன்னொரு பிளேட் வச்சு அப்படியே வந்து கவுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்கோட மேல் பக்கம் வந்துடும். பாருங்கள் லேயர்ஸ் வந்து எப்படி அந்த 3 லேயர்ஸும் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த கேக் செஞ்சிடலாங்க. என் பொண்ணோட ஃபேவரட் கேக் இது. ஜெல்லி இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அது கூட இந்த மூஸ் அண்ட் கேக் இருக்கிறதால ரொம்பவே வந்து யம்மியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலண்டைனுக்காக நான் வந்து இந்த ஹார்டின் ஷேப்பில் வந்து செஞ்சுருக்கேன்.
இப்போ நம்ம கட் பண்ணி வந்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான 3 லேயர் ஜெல்லி மூஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதில் வந்து என்ன ஃப்ரூட் ஃப்ளேவரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் வந்து நீங்கள் மேலே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வேலண்டைனுக்கு இந்த கேக் வந்து செஞ்சு அசத்திட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.